ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, எதற்காக இவ்வளவு கோபம்? எதற்காக உன்னிடம் பேச வந்தாலே எல்லாரிடமும் சிடுசிடு என்று பேசுகிறாய்? கோபமாகவே பேசுகிறாய். எந்த ஒரு வார்த்தை கேட்டாலும் உன்னிடம் இருந்து கோபமான வார்த்தைகள் மட்டும்தான் வருகிறது. உனக்கு கோபம் இருக்கும். யார் மீது தெரியுமா? என் மீது, உன் வாழ்க்கையின் மீது. அதை மற்றவரிடம் காட்டக்கூடாது. ஏனென்றால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது உனக்கும் எனக்கும் மட்டும் தெரியும். அதை சரி செய்யும் இடத்தில் நான் இருக்கிறேன். என் மீது நீ கோபப்படலாம். ஆனால் எதையுமே தெரியாமல் உன்னிடம் பேசுபவர்களிடம் கோபத்தை காட்டாதே. நீ எதற்கு கோபம் காட்டுகிறாய் என்பதை அவர்களுக்கு தெரியாமல் மிகவும் குழப்பமாக மனநிலைமைக்கு மாறிவிடுவார்கள். தங்கமே, சிலரிடம் நன்றாகத்தான் பேச வேண்டும் என்று நினைப்பாய். ஆனால் ஏதோ ஒரு மனதில் ஒரு எண்ணம் வரும். அப்பொழுது சிடு சிடு என்று பேசி ஏதோ ஒரு மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார். தங்கமே, கோபத்தை குறைத்துக்கள். உன்னிடம் நல்ல முறையில் பேசுபவர்களிடம் தைரியமாக பேசு. குழப்பத்தையும் எப்பொழுதும் கவலையையும் மனதில் தூக்கி சுமக்காதே. அது நிறைய தப்பான விஷயங்களை மட்டும்தான் உனக்காக அது செய்யுமே தவிர எந்த நல்ல விஷயத்தையும் செய்யாத. குழப்பமும் கவலையும் இருந்தால் எந்த ஒரு வேலையும் அது நிலையாக நடக்காத. காயங்கள் மட்டும்தான் நடக்கும். நான் சொல்வது புரிந்தால் உன்னிடம் இருக்கும் கோபத்தை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவாய். இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதற்காக உன்னுடைய கோபத்தை குறைக்க வேண்டும். நீ கோபப்பட்டால் என்ன ஆக போகிறது? உடல் கெடும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை வெறுப்பார்கள். இது மட்டும்தான் மிச்சமாக இருக்கும். நீ நல்ல முறையில் இருந்தால், அதாவது நல்ல அன்பாக பேசி, எவ்வளவுதான் உன்னுடைய கோபம் உன் மனதில் இருந்தாலும், காயம் உன் மனதில் இருந்தாலும் அதை வெளிக்காட்டாமல் எல்லோரிடமும் சகஜமாக பேசும் பொழுது சீக்கிரமாக அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு விடை கிடைக்கும். புது எண்ணமும் உன் மனதில் தோன்றும். இப்பொழுது அதிக கோபத்தில் இருக்கிறாய். கோபம் வேண்டாம், தூக்கி போட்டுவிட. நிம்மதியாக இருந்தால் நல்ல முடிவுகள் கிடைக்கும். எப்பொழுதுமே நான் உனக்காக இருக்கிறேன் என்பதை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. எந்த நாளுமே உனக்காகத்தான் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறேன். சில கால தாமதம் ஆகிறது, ஆனால் சீக்கிரமாக நல்ல விஷயம் நடக்கும். அதுவரை கோபத்தை குறைத்துவிட்டு நிம்மதியாக இரு தங்கமே. எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி. ஜெய் வாராகி.